வணக்கம், நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். குயிக்காக பண்ணிக்கலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது டெசர்ட்டாகவும் சாப்பிடலாம், டைம் பாஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த சுகர் மேலே கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சுடலாம். 250 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுங்க. ஒரு 25 கிராம் அளவுக்கு சுகர், இது சாப்பிட்றதுக்கு டீயோடு நல்லாயிருக்கும். டீ டைமில் ஒரு டைம் பாஸுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது, ஈஸியாக எல்லாருமே செய்யலாம். இப்போ இதோட ஒரு 30 கிராம் அளவுக்கு பட்டர், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வரட்டு பட்டர் ஃபுல்லாகவே இதில் மெல்ட் ஆகட்டும். அதுவரை இது சூடான போதும். நம்ம எப்போவுமே செய்கிற ஒரு ஸ்நாக்கில் இருந்து இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்படியெல்லாம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 225 கிராம் அளவுக்கு மைதா, இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. அதில் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். தண்ணி எல்லாம் வற்றிட்டு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும், சூடாகட்டும். அதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாகிட்டு பிசைஞ்சு எடுத்துருவோம். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு 200 அளவுக்கு சுகர். ஒரு கப் தண்ணி, ஒரு கப்பு சுகர். சுகர் கரையட்டும். ஒரு சின்ன ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பீஸ் லெமன், ஒரு சின்ன வாசத்துக்காக தான் இந்த லெமன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட லெமன் கிராஸ் இருந்துன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம். இதுவும் இல்லையா, ஒரு சின்ன பீஸ் பட்டை போடுங்க, ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது எல்லாமே இப்போ எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே இதெல்லாமே எடுத்துடலாம், போதும். அதுக்கப்புறமா இருந்துன்னா ஒரு வேளையில் கசப்பு சோவை வந்துடும், அதனால அதை எடுத்துருவோம். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம குலோப் ஜாமுனை விட லூஸாக இருந்தாலே போதும். உங்களுக்கு நல்லா இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா கூட ஒரு அரை கப்பு சுகர் கூட சேர்த்துக்கிடலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இது நான் டீயோட சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால ஒரு மைல்டான ஒரு சுகர் எடுத்துருக்குறேன். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மாவை இதில் கலந்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் மாற்றிடுங்க. இப்போ இதை சாஃப்டாகிட்டு பிசைஞ்சிருங்க. சூடு ஆறிட்டு ஓரளவுக்கு. நல்லா இப்படி அழுத்தி விட்டு பிசைங்க. பார்க்க நல்லாயிருக்கும். நாசிலில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இது போலவே எல்லாமே சுற்றி வச்சுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டிசைனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி 2 கையில் வச்சு உருட்டிட்டு இப்படி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி பண்ணிவிடுங்க. மாவு கையில் ஒட்டெல்லாம் செய்யாது. இதை நீங்கள் மறுபடியும் இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்கள்.
இதுபோல் எல்லாமே செஞ்சு வச்சுருவோம். இதுபோல் எல்லாமே நம்ம பிழிஞ்சு வச்சுக்கிடலாம். பிழிஞ்சு ஷேப் பண்ணி வச்சுடுங்க. ஷேப் வந்து உங்களுக்கு இப்படி பிழிகிறதுக்கு கஷ்டமாக இருந்துன்னா இதாக இருக்குல்ல, ரோல் பண்ணி ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதேமாரி பண்ணிக்கிடுங்க. இப்போ ஆயில் வந்து அடுப்பில் வச்சுடலாம். பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கிடுங்க. எண்ணெய் சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். எல்லாமே ஒன்றா சுட்டு எடுத்துருவோம். ஆயிலில் போட்டு எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நல்ல கோல்டன் கலர் வந்தோடனே எடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே இந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துடலாம். சோக் பண்ணலாம் வேண்டாம், ஊற வைக்கண்டாம். அப்படி போட்டு அப்படி திருப்பி விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். மேலே லைட்டாக சுகரை வந்து பவுடர் பண்ணி இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. போதும். நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.